ஈரான்ல தாங்கள் இழந்த விமானத்தினுடைய விமானிகளை மீட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். தங்களுடைய 2 விமானிகளை மீட்டெடுப்பதற்காக 2 விமானங்களையே இழந்திருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியை அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாங்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இந்த செய்திகளில் ஈரானுடைய வெற்றி தற்போது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டு கொண்டே இருப்பதை நம்ம தொடர்ந்து அவதானிக்க முடியும். ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பலத்த இழப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதே நேரம் ஈரானுக்கு உச்சகட்டமான இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் யாரும் மறுப்பது. ஈரான் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஈரான் மீது மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. ஆனாலும் ஈராக் வீழ்ந்த மாதிரியோ அல்லது ஆப்கானிஸ்தான் வீழ்ந்த மாதிரியோ ஈரான் வீழாமல் அவர்களுடைய தலைவர்களை இழந்தாலும் ஒட்டுமொத்தமாக உச்சகட்ட பதிலடிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது ஈரான். நேற்றைய தினம் கூட அமெரிக்காவினுடைய பஹ்ரைன், குவைத்து உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியவர்கள் இன்றைக்கும் அதே போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல என்ன சொல்றாருன்னா, ஈரான்ல தாங்கள் இழந்த விமானத்தினுடைய விமானிகளை மீட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஈரான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய F-35 விமானத்தையும் F-15 வகையான விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருந்தது. அதில் இருந்த விமானிகள் உயிர் தப்பி இருக்கிறார்கள், எனவே அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்காவும் ஈரானும் தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த தேடுதல்கள்ல ஈரானுக்கு அவர்களை பிடிக்க முடியாமல் போயிருந்த நிலையில தற்போது அமெரிக்காவினுடைய போர்சஸை அவங்களை மீட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளை தான் ரொம்ப மகிழ்ச்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்திகளுக்கு மேலதிகமான தகவலுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாகவே நீங்க பார்த்திருப்பீங்க, சில ஊடகங்கள்ல தொடர்ந்து ஊடகங்கள்னா சில ஃபேஸ்புக் பேஜில் வச்சிருப்பாங்க, ஈரான் அவர்களை கைப்பற்றி விட்டது, கைது செய்து விட்டது, தட்டி தூக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தி எல்லாம் வரும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ஒரு சென்சிட்டிவான ஒரு மாபெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய தகவல்களை ஏதாவது ஒரு அபிஷியல் மீடியா உறுதிப்படுத்தி இருக்கிறதா, அவர்களுடைய தரப்பால் அதை உறுதி செய்திருக்கிறார்களா, அல்லது அந்தந்த நாடுகள் அது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்கணும். நேற்று இரவு நேரங்களில் கூட நம்ம வீடியோ வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் அனுப்பியிருந்த ஒரு வீடியோ தான், ஒருத்தனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் நீ யார் என்று கேட்கும்போது நாங்கள் இப்படி அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அது சில சகோதரர்கள் வீடியோ பதிவுகளாகவும் வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை ஈரான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கள் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை கைது செய்ததாக ஈரான் எங்கேயுமே அஃபீஷியலாக அறிவிக்கல. IRGC அறிவிக்கவும் இல்லை, ஃபாசிட் படைப்புக்கும் இல்லை, ஹாத்தமல் அன்பியா அறிவிக்கவும் இல்லை. ஈரானுடைய ஜனாதிபதியோ ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளங்கள் யாருமே எங்கேயுமே அறிவிக்கலை. குறித்த வீடியோவை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்ட் செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ணி பார்க்குற நேரத்திலையும் அந்த வீடியோ எந்த ஒரு அஃபீஷியல் தளங்களிலும் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது. அங்கங்கே ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தர் போட்டிருக்கிறாங்களே தவிர அஃபீஷியலாக எந்த ஒரு மீடியாவாவது வெளியிட்ட ஒரு வீடியோ கிடையாது. தாண்டி ஒருத்தர் அப்படி கைது பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி காட்சியெல்லாம் பார்த்துருவோம். ஆப்கானிஸ்தானில் கைது செஞ்ச காட்சிகளை எல்லாம், கடந்த காலங்களில் நடந்த ஃபோட்டோவை எல்லாம் இங்கே இவனை பிடிச்ச மாதிரியான காட்சிகளாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் அவர்களை கைது செய்ததாக சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் எங்களுடைய விமானியை மீட்டு விட்டோம், ரொம்ப கடினமான சண்டைக்கு பிறகு மீட்டு இருக்கிறோம்ங்கிற விதமான தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த விமானியை தேடுகிற பணி நடந்த பகுதி கடுமையான மலைப்பாங்கான பகுதி. மலைப்பாங்குன்னா நம்ம ஊரில் மாதிரி நுவரலிய, கண்டி, மாத்தலை, ஹெட்டன் இது மாதிரி பகுதின்னு நினச்சிடாதீங்க. கடுமையான ஒரு கல் மலைகள் நிறைந்த மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற மாதிரி இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகளில் தான் அந்த விமானம் வீழ்ந்திருந்தது. அந்த விமானியையும் அந்த பகுதிகளில் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகுதிகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த சண்டைகளில் கிட்டத்தட்ட 11 ஈரானை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த 11 பேரும் யாருன்னு சொல்லி சொன்னால் பாசிச் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். பாசிச் என்று சொல்லி சொன்னால் ஈரானுடைய அந்த இராணுவ கட்டமைப்பை கொஞ்சம் விளங்கிக்கிறது ஈஸியாக விளங்கிக்கிறங்க அப்படின்னு கேட்டால், அங்கே நாட்டுக்குன்ற ஒரு இராணுவம் இருக்கிறது. அதை தாண்டி அரச கட்டமைப்பு, இது மாதிரி யுத்தங்கள் என்று வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு IRGC, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்கிற ஒரு தனிப்பிரிவு இருக்கிறது. அவங்க தான் இந்த யுத்தம் எல்லாம் பண்ணுறது, ஏவுகணை தாக்குது இதெல்லாம் நடத்துவாங்க. அவங்க தான். இதை தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் இராணுவத்தில் விரும்பி சேர முடியும், சம்பளம் இல்லாமலேயே நாட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு சொல்றது ஃபாசிச் படைப்பிரிவுன்னு சொல்லி. அப்படி இராணுவத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் வெப்பன் கொடுத்து வச்சிருப்பாங்க.
அவங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கில் எதிர்கொள்வதற்காக. அப்படி கொடுக்கப்பட்ட பாசிச் படைப்பிரிவுக்கும் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ்க்கும் இடையில தான் ஃபைட் நடந்துங்க. அங்கே ஐஆர்ஜிசி இருக்கவே இல்லை. ஐஆர்ஜிசியினுடைய எந்த துருப்புகளும் அங்கே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப பயிற்சி பெற்ற நவீன ஆயுதங்களோடு இருப்பாங்க. இவங்க சாதாரண துப்பாக்கிகளோடு தான் அந்த பகுதிகளில் இருப்பார்கள். குறிப்பாக இந்த கலவரங்கள் என்று வருகிற போது, நாட்டுக்குள்ள உள்நாட்டு குழப்பங்கள் வருகிறப்ப இந்த ஃபாசிச் தான் உள்ள வருவாங்க. அந்த மாதிரியான படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான். அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஈரானுடைய பொதுமக்கள் அந்த அமெரிக்காவுடைய விமானியை தேடி நூற்றுக்கணக்கானவங்க போவாங்க. அந்த போன இடத்துல தான் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் வான்வழியாக தாக்குதல் நடத்தும் போது தரையிலிருந்து ஃபாசிச் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதில் 11 ஈரானை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்கா தன்னுடைய விமானியை மீட்டிருக்கிறதாக சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புக்கு பிறகு ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவு சார்பாக, குறிப்பாக ஐஆர்ஜிசி சார்பான செய்திகள் அவங்க தான் வெளியிடுவாங்க. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பிரஸ் டிவி, ஈரானுடைய அஃபீஷியல் தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க சில புகைப்படங்களோட சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், தங்களுடைய 2 விமானிகளை மீட்டெடுப்பதற்காக 2 விமானங்களையே இழந்திருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியை. அதில் ஒன்று விமானங்களுக்கு எரிபொருள் ஏற்றக்கூடிய ஒரு விமானம், இன்னொன்று தாக்குதல் விமானம். அந்த ஃபோட்டோக்களையும் அந்த விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களையும் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இது வான்வழியாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள். ஒரு ஏரியாவில் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் தேடுதலில் ஈடுபடும் போது தொலைதூரத்திலேயோ அல்லது அதுக்கு நெருக்கமான இடங்கள்லையோ நின்று வான்வழி தாக்குதல்களை ஐஆர்ஜிசி நடத்தி இருக்கிறாங்களே தவிர தரைவழி சண்டைக்கு ஐஆர்ஜிசி நுழையலை. ஆனாலும் 2 விமானியை மீட்கிறதுக்காக 2 விமானங்களை இழந்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் $100 மில்லியன் அமெரிக்க மேலே பெருமதியான விமானங்கள் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு அமெரிக்க அரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவ்வளவு நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2 விமானிக்காக 2 விமானத்தை இழந்திருக்கிறீங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத் மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பாரிய ஹெலிகாப்டர், அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் மொத்தமாக இரும்பு கூடாக ஆக்குற அளவுக்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. எனவே இந்த தாக்குதல் விவகாரத்தில் ஈரானால் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை பிடிக்க முடியாமல் போனாலும் அமெரிக்காவுக்கு பலத்த இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறத பார்க்க முடியுமானா, அவங்க கைது பண்ணி இருந்தாங்கன்னா இந்த யுத்தமே இன்னொரு திசைக்கு மாறி இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2009 ஆப்கானிஸ்தானுடைய படைகள் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸில் ஒருவனை கைது பண்ணியிருந்தாங்க. இது 2009 கைது பண்ணதுக்கு 2014 ஒபாமா ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, தாலிபான்களுடைய 5 முக்கியமான படை வீரர்களை விடுதலை பண்ணி அந்த ஒருவனை அவங்க மீட்டு கொண்டாங்க. அதே மாதிரி இதற்கு முன்பதாக ஈரானுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தில் 1979 நடந்த அந்த புரட்சிக்கு பிறகு ஈரான்ல இருந்த அமெரிக்கா மீட்க போய் அந்த மிஷன்ல தோல்வி அடைஞ்சாங்க. 444 நாட்கள் அமெரிக்காக்காரர்களை ஈரான்காரங்க பணைய கைதிகளாக வச்சிருந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஈரான் மீதான சில பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஈரானுடைய $8 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான சொத்துக்களை எல்லாம் விடுவிச்சாங்க. நாங்க இதெல்லாம் பண்றோம், நீங்க எங்க ஆக்களை விட்டுருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சரணடைந்து தான் அமெரிக்கா ஈரான்ல இருந்து மீட்டு கொண்டது. இன்கேஸ் ஈவன் இந்த 2 பேர்ல ஒருத்தரையோ கைது பண்ணி இருந்தாங்கன்னு சொன்ன ஈரானால அது இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கியிருக்கும். ஆனால் நேற்று இரவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில், இந்த ஒருவனை கைது செய்து விட்டார்கள், இவனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 10,000 பாலஸ்தீன அப்பாவிகளையும் நீங்கள் விடுவிக்கணும், அப்போதான் நாங்கள் இவனை விடுவிப்போம் என்றெல்லாம் ஈரானுடைய ஐஆர்ஜிசி சொல்லுகிறது என்று ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் ஜொல்பகாரியினுடைய ஃபோட்டோவை போட்டே சில பேர் செய்திங்கிற பேரில் போலி செய்திகளை பரப்பி இருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியான எந்த செய்திகளையுமே எங்கேயுமே அவங்க வெளியிடலை. எனவே ஒரு செய்தி வரும்போது எவனோ ஒருத்தன் பரப்பிட்டான், ஒரு இமேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி பரப்பிடாம, ஒரு வீடியோ வந்துருச்சுங்கிற மாதிரி பரப்பிடாம இது அஃபீஷியலாக யார் வெளியிட்டா என்கிறத கவனிச்சுக்கிறீங்க. ஏன்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புறதே நம்ம பொய்யன் என்று அல்லாஹ்விடத்தில் அடையாளப்படுவதற்கான அடிப்படையாக மாறிடும். அதனால ஒரு சாதாரண செய்தின்னு நினைச்சிடாம எந்த செய்தியாக இருந்தாலும் அதனுடைய உண்மையை கவனத்தில் கொண்டுதான் அந்த செய்திகளை நாம் பரப்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது எப்படி போனாலும் 2 பேரை மீட்பதற்காக 2 விமானங்களை மீண்டும் இழந்திருக்கிறது. மொத்தமாக இந்த மிஷன்ல அமெரிக்கா 7 விமானங்களை இதுவரைக்கும் இழந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக ஐஆர்ஜிசியினுடைய அறிவிப்பில் தலைப்புச் செய்தியை என்ன போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால், அவமானகரமான தோல்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. எனவே ஈரான் இன்னும் கெத்தாக தான் நிற்கிறாங்கிறத புரிய முடிகிறது. அவர்களுடைய அந்த தாக்குதல் யுத்திகளும் அதே போன்று அவர்களுடைய முன்னேற்றங்களும் வெகு சூப்பராகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும்
நம்ம கவனிக்க முடிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. உங்களுக்கான செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.